சுவையான சூடான சங்கு கறி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ குக்கரில் சங்கு கறியை நல்லா அலசி விசில் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த வெங்காயத்தையும் பெருசாக நறுக்கின 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இப்போ இதில் கரெக்டாக ஒரு 1/4 ஸ்பூன் கூட கொஞ்சம் கூட போதும் பெருஞ்சீரகம் அது கூட போட்டு அரைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சிடலாம். வெங்காயமும் தக்காளியும் அந்த பெருஞ்சீரகமும் நல்லா அரைச்சாச்சு. நம்ம அதில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ நம்ம சங்கு கறியை ரெடி பண்ணலாம் வாங்க. குக்கரில் விசில் நல்லா ஏர் அடங்கிடுச்சு. ஸோ கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், திறக்கும் போது ஈஸியாக வந்துச்சு. இப்போ பாருங்க, சங்கு கறி செம்ம டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. நல்ல வாசனையுமே வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் அவிச்சதுனால நல்ல வாசனை வருது. வாங்க, செம்மையாக இருக்குது. கிரேவி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருவோம். அதில் கடலெண்ணெய் ஒரு கரண்டி போட்டுப்போம். ஒரு கரண்டி கடலெண்ணெய் நல்லா போட்டு அது ஹீட் ஆனவுடனே வீடியோ போடுறது தாங்க ஈஸி, பட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒருத்தவங்களே பிடிச்சிக்கிட்டு ஒருத்தவங்களே வீடியோ எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். இதில் வேறு என்னென்னா, இந்த பாருங்கள், இப்போ இந்த கிச்சனே நான் ரொம்ப க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக பாருங்கள், சங்கு தண்ணி எங்கே பார்த்தாலும் அடிச்சிருச்சு குக்கரில். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கடுகு போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் பொரியிற சவுண்ட் நல்லா வந்தால் தான் நான் எந்த பொருளுமே போடுவேன். ஏன்னா அப்போ தான் அது நல்லா இருக்கும். ஏன்னா ரத்தம் சுண்டிடும் கடுகு நல்லா பொரியலைன்னா. நல்லா கடுகு பொரியிற சத்தம் கேட்குதுங்களா? நான் எப்படியாப்பட்ட சமையல் இருந்தாலும் கடுகு பொரியாமல் போடவே மாட்டேங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மிளகாவை போட்டுட்டு எட்ட ஓடிடலாம். ஏன்னா அது டக்குன்னு வெடிக்கும். நான் எப்பவுமே பச்சை மிளகாவை போட்டுட்டு எட்ட ஓடிடுவேங்க எண்ணெயில். டப்புன்னு பாருங்கள், அது எவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்க. அதனால கண்டிப்பாக எட்ட ஓடிடுவேன். அது நல்லா இதுவாகிடும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, தைரியமாக அந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சா விழுத சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா தபன்னு சூப்பராக அந்த எண்ணெய் நல்லா கொதித்து பிரிஞ்சு வருதுங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்குள்ளே ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். பொடியாகவும் நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். மல்லித்தூள் நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடயே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம இதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதில் நல்லா வதக்கணும். நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அது ஹீட்டில் வரமாட்டதா தான் வேறு ஒன்றும். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம இப்போ அரிஞ்சு வச்ச கொத்தமல்லியும் புதினாவையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஆல்ரெடி நம்ம சங்கு கறியை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா விசில் விட்டதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் இதில் சேர்க்கலங்க.
அலசி வச்ச சங்கு கறியிலே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுட்டேங்க. நல்லா சூப்பராக வந்து நல்லாவே வெந்திருக்குது அந்த சங்கு கறி. பச்சையாகவே இப்போ நான் வெந்த உடனே எடுத்து ஒன்று சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ இதில் நம்ம வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லாம் கம்மி, அதுதான் ஸோ எல்லாத்துலேயுமே காரம் கம்மியாக சேர்ப்பேன். மற்ற மசாலா தூள்லாம் போடுறதுனால 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போதே நான் வந்து இந்த சங்கு கறியிலே வந்து உப்பு போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். ஸோ அதனால் சூப்பராகவே உப்பு ஊறி இருக்குது இந்த சங்கு கறியில். நல்ல பச்சை வாசனை போய் இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு இப்போ அந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம அந்த சங்கு கறியை போட்டுடலாம். ஏன் அந்த தண்ணி இருக்கணும் அப்படின்னாக்கா, சங்கில் ஒரு குழக்குழப்பு தன்மை இருக்குங்க. அதுதான் வந்து இந்த உடம்புல இருக்க சூட்டு, மூளை சூட்டு, அந்த மூளை அது மூளைன்றதை பற்றி நிறைய ஒரு இதுவே சொல்லலாம். அது ஒரு வீடியோ ஒரு நாள் நான் போடுறேன். இப்போதைக்கு இதை வந்து தண்ணி இருத்து போட்டோம் அப்படின்னா அந்த குழகுழப்பு தன்மை போயிடும். ஸோ நமக்கு கிரேவியுமே வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதுதான் நம்ம சங்கு கறியில் இருத்து வச்ச தண்ணிங்க. பாருங்க, நான் குழகுழப்பாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாருங்க இது இருத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சங்கு கறியை நல்லா வந்து மசாலாலாம் ஊறுற மாதிரி நல்லா பரட்டி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து செம்மையான கண்டிஷனுக்கு, அதாவது நல்ல வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் எங்கள் வீட்டில் வந்து சங்கு கறி வந்திருக்கு. இந்த இப்போ நான் வந்து புதினாவையும் கொத்தமல்லியும் தூவிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க ஃபைனலி. இப்போ நீங்கள் இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, சுட சாதம் போட்டு சாப்பிட்றது, ரசம் வச்சு அது கூட சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்றது, எதுக்கு வேணாலும் மறக்காமல் இதை சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் உடம்புல மறுநாள் அந்த மாற்றம் பாருங்கள், அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்கும். உடலோட சூட்டு அவ்வளோ குளுமையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். நீங்கள் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செம்மையாக வருது பாருங்கள். ஓகே, பாய். நாங்கள் இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால தாங்க இந்த சங்கு கறியை வந்து எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இது வந்து ஒரு சீசனில் தான் கிடைக்கும், எல்லா நாட்களையும் கிடைக்காது. மோஸ்ட்லி வந்து வெயில் காலத்தில் ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா வெயில் காலத்து தானே உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். ஸோ வெயில் காலத்தில் வெள்ளைக்கிழங்கான், அப்புறம் வந்து இந்த சங்கு கறி, அப்புறம் வந்து கனவா மீன், இது எல்லாமே நான் சொல்லிட்டு வர அத்தனை வகை கடல் மீன்களுமே வந்து குளுமை. இப்போ இதை வந்து கருவாடாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சையாக வாங்கி நம்ம கிரேவி பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லாவே வந்து சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பவர் இந்த சங்கு கறியில் இருக்குதுங்க. இது வந்து எல்லா ஏரியாவிலும் பயன்படுத்தி சாப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை பார்த்தவங்க நிச்சயமாக விட மாட்டாங்க. இதை வந்து நம்ம நல்லா எப்படி சொல்கிறது, மசாலா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க இது.